الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد பயணம் என்பது 3 பள்ளிகளுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளி, இரண்டாவது பைத்துல் முகத்தஸ், மூன்றாவது மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஜியாரத் செய்வதற்காக தர்காக்களுக்கு பயணம் மேற்கொள்ள கூடாது என்று சிலர் கூறுகிறார்கள். இந்த விஷயத்தில் மார்க்க தீர்ப்பு என்ன? அற்புதமான கேள்வி கேட்டுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயண விஷயமாக இந்த ஹதீஸ்ல சொன்னது பள்ளிகள் சம்பந்தப்பட்ட பயணத்துக்கு தான். இப்போ நம்ம ஜியாரத்து செய்வதற்காக போறதுங்கிறது பள்ளிக்கு அல்ல, தர்காவுக்கு போகிறோம். பள்ளி வேற தர்கா வேற, இதை நம்ம ஒழுங்கா புரிஞ்சு வச்சிருக்கோம். பள்ளிக்கு சொல்லப்பட்ட ஹதீஸை தர்காவுக்கு கொண்டு வர்றாங்களே, அப்ப அவங்களுக்கு தர்காண்டா என்ன மஸ்ஜித் என்னன்னு தெரியலையே. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானங்க. பள்ளிவாசல்ங்கிறது இறைவனுடைய இல்லம், தர்காங்கிறது இறை நேசர்கள் இருக்கிற இடம். எப்படி ரெண்டும் ஒன்னாகும்? அது வேற இது வேற தானே. அப்ப ஒன்னா எவ்வளவு பெரிய அறியாமை இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிகளுக்கு சொன்னாங்க அந்த சட்டத்தை. பள்ளிகள் சம்பந்தமான சட்டம். இந்த உலகத்துல எத்தனையோ பள்ளிகள் இருக்கலாம். நீங்க பள்ளிகளுக்காக என்று பயணம் செய்வதாக இருந்தால் 3 பள்ளிகளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இத இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாக நம்ம பார்க்கிறோம். அஹ்மதில் இடம்பெற்ற ஹதீஸ், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நீங்கள் தொழுகைக்காக பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் இந்த 3 பள்ளிகளை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு தெளிவாக்கிட்டாங்களா இல்லையா? இது பள்ளி சம்பந்தப்பட்ட சட்டம் தான் சொல்லிட்டாங்களா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது தர்காவுக்கு ஜியாரத் செய்வதற்காக செல்றதுக்கு இதையே கொண்டு வந்து சம்பந்தம் இல்லாம புகுத்தணும். இந்த உலகத்துல எங்க வேணுமானும் பயணம் போனாங்க. அப்ப இந்த 3 பள்ளிகள் இருக்கிற இடத்துக்கு தான் பயணமே போகணும், வேற இடத்துக்கு போக கூடாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இப்ப வியாபாரத்துக்காக போறோம், கல்வி கற்கிறதுக்காக போறோம், பெற்றோர்கள் வெளியூர்ல இருந்து அவங்கள பாக்குறதுக்கு போறோம், சொந்தக்காரர்கள் இருந்தா அவங்கள பாக்குறதுக்கு போறோம். இதெல்லாம் கூடாத மார்க்கத்துல. இதெல்லாம் மார்க்கம் அனுமதிச்ச ஒன்று தானே. பயணம் என்பது எதற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தொழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் இந்த 3 பள்ளிகளுக்கு மட்டும் இருக்கட்டும் என்றார்கள். அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறாங்க, மற்ற பள்ளிகளில் 1,00,000 தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை காபா இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராம்ல ஒரு தடவை தொழுதாலே கிடைக்கும். மற்ற பள்ளிகள் 50,000 தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை மஸ்ஜித் நபவியில ஒரு தடவை தொழுதாலே கிடைக்கும். பைத்துல் மக்திஸ்ல ஒரு தடவை தொழுதா மற்ற பள்ளிகள்ல 10,000 தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 3 பள்ளிகள்ல தொழுதா நன்மைகள் நிறைய அல்லாஹ்வால் நமக்கு கிடைக்கிறதுனால நீங்க பயணம் போறதா இருந்தா இந்த 3 பள்ளிக்கு போங்க. அது அர்த்தம் இருக்குது. ஏன் நிறைய நன்மை கிடைக்குதுன்னு உங்களுக்கு, அதனால போங்க. வேற பள்ளிக்கு போகாதீங்க. நீங்க ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, மெட்ராஸ்லயே ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, ஒரு ஏரியாவில் இருக்கிறீங்க, நீங்க சார் மண்ணடிக்கு போய் தொழுதுட்டு வரலாம் அப்படின்னு ஏன் போறீங்க? உங்க மஹல்லாவில் இருக்கிற பள்ளிவாசல் நீங்க தொழுதா கிடைக்கிற நன்மை தான் மண்ணடியில இருக்கிற பள்ளிவாசல தொழுதான்னு கிடைக்க போகுது. ஏன் போகணும்? நேரம் வேஸ்ட், காலம் வேஸ்ட், பஸ்ஸுக்கு போற காசு வேஸ்ட். அதே போல நீங்க ஒரு மஹல்லாவில் இருக்கிறவங்க அங்கேயே தொழுவுங்க. அதை விட்டுவிடு பெரிய மேட்டில் போய் தொழுதுட்டு வர்றேன் ஏன் அங்க போறீங்க? உங்க மஹல்லாவில் இருக்கிற பள்ளிவாசல தொழுதா கிடைக்கிற நன்மை தானே பெரிய மேட்டில் தொழுதா கிடைக்க போகுது. ஏன் பெரிய மேட்டுக்கு போகணும்? அதான் சொல்லதான் சொல்றாங்க. அது காலம் வேஸ்ட் ஆகும், நேரம் வேஸ்ட், உங்களுடைய காசு பணமும் வேஸ்ட். அப்படிலாம் போகாதீங்க. இல்ல ஒரு பள்ளிக்கு போகணும் தொழுவணும் அப்படின்னு முடிக்க வேண்டியீங்களா, இந்த 3 பள்ளிக்கு போங்க. ஏன் நன்மைகள் நிறைய கிடைக்குதுல்ல. அப்ப நீங்க கிடைக்கிற நன்மைனால நீங்க செலவழிக்கிற நேரம் அர்த்தம் உள்ளதா இருக்குது, நீங்க செலவழிக்கிற காசு அதுவும் அர்த்தம் உள்ளதா இருக்குது. ஏன் காசு பணத்தை நேரத்தை செலவழிச்சு போனா நிறைய நன்மை கிடைக்குது, அதனால அர்த்தம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக அப்படி சொன்னாங்க. மற்றபடி வேற எந்த தேவைக்கும் செல்லக்கூடாது அப்படிங்கறதல்ல. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப வியாபாரத்துக்கு போலாமா போக கூடாதா இப்படி சொல்றாங்கல்ல. ஜாரத்துக்கு போக கூடாது, இந்த 3 பள்ளிக்கு தான் பயணம் போகணும்னு கேட்கறாங்கல்ல. அவங்ககிட்ட நீங்க கேளுங்க, வியாபாரத்துக்காக போகலாமான்னு கேளுங்க. அது போகலாம். சரி கல்வி கற்கிறதுக்காக போகலாமா? அது போகலாம். ஏன் டூரிஸ்ட் போகலாமான்னு கேட்டு பாருங்க. அதெல்லாம் போகலாம். நான் கேட்கறேன், இதெல்லாம் போகலாம்ல, ஜாரத்துக்கு போக கூடாது.
ஜியாரத்து இருக்கிற தர்கா பள்ளிவாசலா? என்ன வியாபாரம் போகலாம், கல்வி கற்க போகலாம், டூரிஸ்ட் கூட போகலாம். ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சுன்னத்தை நிறைவேற்றுறதுக்கு, அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக தர்காவுக்கு போக கூடாத, ஜியாரத்து செய்யணுங்கிறதுக்காக வேண்டி. அதனால நம்ம தெளிவாக எதுவும் புரிஞ்சு கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பள்ளி சம்பந்தப்பட்டது. நாம் தர்காக்களுக்கு செல்வது ஜியாரத்து செய்வதற்கு. பள்ளி வேற, தர்கா வேற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சாகணும். பொதுவாகவே இந்த ஜியாரத்து செய்யணும் முடிக்கு வந்துட்டு அங்க வேண்டாம்னு வைங்களேன், பயணம் இல்லாம எப்படி நம்ம ஜியாரத்து செய்ய முடியும்? ஜியாரத்துனால என்னங்க, இன்னொரு இடத்துக்கு சென்று சந்திக்கிறேன் தான் ஜியாரத்துன்னு அர்த்தம். நம்ம இருக்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்களை பாக்குறதுக்கு ஜியாரத்தா? நான் கேட்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிறோம், அங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஜியாரத்துன்னு சொல்லுவோமே. அவர் தான் நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறாரு. ஜியாரத்து என்றாலே வேற இடத்துல இருக்கிறாரு, நீங்க பார்க்க போகணும். அப்ப இடம் பெயர்ந்தா தான் ஜியாரத்துங்கிறதே வரும். அது பக்கத்துல வேண்டாலும் இருக்கலாம், தொலைவில் வேண்டாலும் இருக்கலாம். ஆக இருக்கிற இடத்தை விட்டு புறப்படணும். அதுதான் ஜியாரத்துக்கு உண்டானவே அடையாளம். அதனால ஜியாரத் செய்ய வேண்டும்ங்கிற முடிவுக்கு ஒரு ஆள் வந்துட்டா சஃபர் இல்லாம எப்படி ஜியாரத்து முடியும்? அந்த சஃபர் 1 கிலோமீட்டர் கணக்கில் இருக்கலாம், அல்லது பரலான் தொலைவில் இருக்கலாம். எப்படியோ ஆக அவர் பயணம்ங்கிறத மேற்கொண்டே ஆகணும். இருக்கிற இடத்திலே செய்யறதுக்கு பேர் ஜியாரத் அல்ல. ஸல்லல்லாஹு ஜியாரத்து செய்ய சொல்லி இருக்கிறாங்க. இந்த 3 பள்ளிகள் இருக்கிற இடத்துக்கு தான் பயணம் போகணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய அறியாமையில கொண்டு போய் விட்டுரும் தெரியுமா? இப்ப மெட்ராஸ்ல இருக்கிறார் ஒரு ஆளு, டெல்லிக்கு போலாமா? போக கூடாது. ஏன்? டெல்லியில 3 பள்ளியாசம் ஏதாவது இருக்குதா? கிடையாது. எப்படி போகலாம்? சரி, டெல்லியில இருக்கிறாரு, மெட்ராஸ்க்கு வரலாமா? வரக்கூடாது. ஏன்? மெட்ராஸ்ல எந்த பள்ளியும் கிடையாதுல்ல. ஒரு ஆள் இந்தியாவில இருந்து அமெரிக்கா போறாரு, போகக்கூடாது. ஏன்? அமெரிக்காவில் 3 பள்ளியாசம் கிடையாது அப்படி ஒரு ஆள் சொல்றான்னு வச்சுக்கிறோங்க. ஜப்பான் போலாமா? ஏன்? அங்கேயும் இந்த 3 பள்ளியாசம் எதுவும் கிடையாது, போகக்கூடாது. அப்படின்னு பார்த்தா யாருமே எந்த ஊரை விட்டு போக முடியாது. அவன் ஊர்ல தான் இருந்துகிட்டே ஆகணும். போனா இந்த 3 இடத்த போகணும். இது சாத்தியமா உலகத்துல? அதனால தெளிவா புரியுதுல, இது பொதுவா பயணத்துக்கு சொல்லப்பட்டதல்ல, பள்ளி சம்பந்தப்பட்ட பயணத்துக்கு சொல்லுவதான். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க ஜியாரத்துக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல சராசரி வழிமார்கள் ஜியாரத்துக்கு மட்டும் கூட அவங்க நச்சுக்கருத்தை புகுத்தல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை சொல்வதற்கு கூட விஷமத்தனமான கருத்தை புகுத்த நினைக்கிறாங்க. எப்படி? ஒரு ஆளு மதீனாவுக்கு போறதா இருந்தா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்ய போறோம் நினைச்சிட்டு போக கூடாதான். மஸ்ஜித் நபவியை பார்க்க போறோம் அப்படி நினைச்சுட்டு தான் போகணுமா? ஏன்னா மஸ்ஜித் நபவியில தொழுதா நன்மை நிறைய கிடைக்குது, அதனால போகணும். போன இடத்துலதான் ஜியாரத்து செய்யணும். என்ன கூத்துங்க இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போக கூடாது, மஸ்ஜித் நபவிக்கு நோக்கி தான் போகணும்னு சொன்னா இவங்க சொல்ற காரணம் அறிவுள்ளதா இருக்குதா? எவ்வளவு பெரிய அறியாமையை காட்டுது. ஏன்னு கேட்டா இவங்க சொல்றாங்கல்ல மஸ்ஜித் நபவியில தொழுதா நிறைய நன்மை கிடைக்கும், வேணா அதுக்கு வேணா நீங்க போங்க அப்படிங்கிறாங்களே. இவங்க சொல்ற இந்த தத்துவத்தின் பிரகாரம் மக்காவில் இருக்கக்கூடியவரும் மதீனாவுக்கு போகவே கூடாது. ஏன்? மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளியில 1 லட்சம் மடங்கு நன்மை அதிகமா கிடைக்குது. மஸ்ஜித் நபவிக்கு போனா 50,000 தானே, 1 லட்சத்தை விட்டுட்டு ஏன் 50,000 போகணும்? இவங்க சொல்ற கருத்து பார்த்தா மக்காவில் இருக்கக்கூடிய எவரும் மதீனாவுக்கு செல்லக்கூடாது அப்படின்னா வரும். எவ்வளவு பெரிய தவறான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால ஜியாரத்து செய்வதற்காக புறப்பட வேண்டும், அது மார்க்கம் சொல்லுகிறது. ஏன்? சாதாரணமா டூரிஸ்ட் போறதுக்கு பயணம் போகலான்னு வாக்கு சொல்லும் பொழுது ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக பயணம் மேற்கொள்ளக்கூடாது. எப்ப ஜியாரத்து செய்யணும்னு ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்களோ அது ஒரு இபாதத், வணக்கம் ஆயிருது. ஒரு வணக்கம் செய்வதற்காக பயணத்தை மேற்கொள்ளக்கூடாதா? அதனால மார்க்கத்துடைய கருத்தை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த ஹதீஸ சம்பந்தம் இல்லாம இந்த விளக்கத்தை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டா இப்னு தைமியா தான். அவர் தான் இந்த தவறான கருத்து கொடுத்தது. இதை நம்ம சொல்லலங்க, எல்லாருமே சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா மதுஹபை ஏற்றுக்கொள்ள சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கூட இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரினுடைய விரிவுரையான ஃபத்ஹுல் பாரிலே அற்புதமான கருத்தை வைக்கிறாங்க. என்ன தெரியுமில்ல, இந்த ஜியாரத்துக்காக பயணம் மேற்கொள்ள கூடாது அப்படிங்கிறது இப்னு தைமியாவுடைய மோசமான கொள்கை. ஹுவ மின் அபிஷஇல் மசாயிலில் மன்கூலா மின் இப்னு தைமியா, இப்னு தைமியாவிடம் இருந்து பெறப்பட்ட மிக மோசமான சட்டங்கள்ல இது ஒண்ணு.
அவரிடம் வந்து நாம் பெற்ற மோசமான கருத்துக்கள்ல இது ஒண்ணு. இதை நம்ம சொல்லல, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்களே சொல்லிட்டாங்க. இது அவருடைய கொள்கை தான், இது தவறான கொள்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்திற்காக பயணம் மேற்கொள்வது என்பது ஒரு இபாதத், வணக்கம் என்பதையும் கூட இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்ஹுல் பாரில குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதனால நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஜியாரத்திற்காக தாராளமாக பயணத்தை மேற்கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் பள்ளிகள் சம்பந்தப்பட்டது. பள்ளியை நோக்கி பயணம் என்றால் அது இந்த 3 பள்ளிகளில் இருக்கட்டும், வேறு பள்ளிக்கு தேவையில்லை. காரணம், அந்த பயணம் உங்களுக்கு எந்த விதமான அர்த்தத்தையோ எந்த விதமான பலனையோ அதிகமாக தர போறதில்லை. அதனால இங்க இருக்கிற இடத்துல தொழுவலாம், பயணம் போக வேணாம் அப்படிங்கிற கருத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்